இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் மின்சாரத்துறையிலேருந்து வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் எக்கச்சக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 34,700 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஜாப் லொக்கேஷன் எல்லா போஸ்டிங்ஸுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ண எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. அவங்க ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணாலே போதுமானது. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜூன் 8ஆம் தேதியிலேருந்து ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷன்லாம் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இதோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா NPCIL அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் கூடங்குளம் அப்படிங்கிற பிளேஸில் இது லொக்கேட் ஆகிருக்கு. இங்கேருந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. கூடங்குளம் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்டில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேங்களா? இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதுனால ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இதோட அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜூன் 8ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேட்டகரி 2ல் ஸ்டைஃபண்டரி ட்ரைனி டெக்னீஷியன் கேட்டகரியில், குரூப் சி கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் குரூப் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 255 வேக்கன்சிஸ். இதில் கரண்ட் வேக்கன்சிஸ் 208, பேக்லாக் வேக்கன்சிஸ் 47 சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி வரைய வேக்கன்சிஸ் பிரேக்கப்புமே இருக்குது. அதாவது எஸ்சி கேட்டகரிக்கு 62, எஸ்டிக்கு 5, ஓபிசிக்கு 77, இடபிள்யூஎஸ்க்கு 20, யூஆருக்கு 91 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சிஸும் ட்ரேடு வைஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன ட்ரேடில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். பிளான்ட் ஆப்ரேட்டர் கேட்டகரியில் 136 வேக்கன்சிஸும், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கில் 15 வேக்கன்சிஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்கில் 15 வேக்கன்சிஸ், எலக்ட்ரீஷியனில் உங்களுக்கு 47 வேக்கன்சிஸ் இருக்குது, ஃபிட்டரில் 30 வேக்கன்சிஸ், டியூனரில் 5, மெஷினிஸ்டில் 5, வெல்டரில் 2, மொத்தமாக 255 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கேயுமே உங்களுக்கு ஒவ்வொரு போஸ்டிங்லேயும் கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க போஸ்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்டிங்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு டிசிப்ளினில் இருக்க பிளான்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். 50% மார்க் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும் இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த போஸ்ட், அதாவது பிளான்ட் ஆப்ரேட்டர், இந்த போஸ்ட்டை தவிர்த்து மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே, அதாவது மற்ற எல்லா ட்ரேடுக்குமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், டியூனர், மெஷினிஸ்ட், வெல்டர் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். 10th நீங்கள் 50% மார்க் வந்து சயின்ஸ் சப்ஜெக்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸும் அதில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு 2 years ITI வந்து ரெலவெண்ட் ட்ரேடில் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோட 1 year ரெலவெண்ட் ஃபீல்டில் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா
ரெலவெண்ட் ட்ரேடில் அப்படிங்கிறது இங்கே ஒவ்வொரு போஸ்டிங்க்கான அந்த ட்ரேட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்தந்த ட்ரேடில் நீங்கள் ஐடி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி 10th வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ரெக்ரூட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 2 வருடங்கள் வந்து ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரைனிங் பீரியடில் உங்களோட சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ட்ரைனிங்கில் உங்களுக்கு மந்த்லி 20,000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. செகண்ட் இயர் வந்து உங்களுக்கு ட்ரைனிங்கில் 22,000 ரூபாய் மந்த்லி சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதோட புக் அலவன்ஸ் 3,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த 2 years ட்ரைனிங் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து டெக்னீஷியன் பி கேடரில் உங்களுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதை வந்து ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு அப்ராக்சிமேட்டாக 34,720 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அலவன்சஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறதுமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 24 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூஷியல் டேட் ஜூன் 29, 2026. அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இங்கே டேட் ஆஃப் பர்த்தும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது ஜூன் 29, 2002 ஜூன் 29, 2008 இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா 18 to 24 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 3 years ரிலாக்ஸேஷன், அவங்க 27 வயது வரைக்கும் இருக்கவங்களும். எஸ்சி எஸ்டினா 5 years ரிலாக்ஸேஷன், அவங்க 29 வயது வரைக்கும் இருக்கவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா யூஆர் இடபிள்யூஸாக இருந்தால் 10 years வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 13 years வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 15 years வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் விடோஸ், டிவோர்ஸ்டு உமன் ஜூடிகலி செப்பரேட்டட் ஃப்ரம் தர் ஹஸ்பண்ட் அண்ட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட் இந்த கேட்டகரியில் வர ஃபீமேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி இவங்களுக்கெல்லாம் 35 years வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 40 years வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களை அந்த போஸ்டிங்க்கான ஹைட்டு, வெயிட் அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் ஹைட்டு 160 centimeter இருக்கணும். வெயிட்டு பார்த்தீங்கன்னா 45.5 kg வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்து என்பிசிஎலோட கேகேஎன்பிபி சைட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் கூடங்குளம்ல இருக்கும். ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து ப்ரிலிமினரி டெஸ்ட்டு ப்ளஸ் அட்வான்ஸ் டெஸ்ட்டுன்ற சொல்லி 2 எக்ஸாம் இருக்கும். அதை வச்சு தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க சொல்லியிருக்க மாதிரி 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 1 hour எக்ஸாம் நடக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு ராங் ஆன்சருக்கு 1 மார்க் அதாவது மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் 150 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபையிங் மார்க் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது யூஆராக இருந்தால் 40% மார்க் எடுக்கணும். எஸ்சி எஸ்டி ஓபிசி அதே மாதிரி இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி இவங்களாம் 30% மார்க் எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டேஜ் 2 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அட்வான்ஸ் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஓரியன்டாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது பிளான்ட் ஆப்ரேட்டருக்கு அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும். மற்ற ட்ரேடுக்கு எல்லாமே அந்தந்த ட்ரேட் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்தந்த குவாலிஃபிகேஷன் லெவலில் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது பிளான்ட் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு 12th லெவல்லையும் மற்ற போஸ்டிங்ஸ்க்குலாம் ஐடிஐ லெவல்லையும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 150 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு 1 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ குவாலிஃபையிங் மார்க் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டெஸ்ட்டுக்கு குவாலிஃபையிங் மார்க் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 30% கொடுத்துருக்காங்க. மற்றவங்களுக்கெல்லாம் 20% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிற லிஸ்ட் அவுட் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கேன் இந்த வெப்சைட்டில் www.npcilcareers.co.in வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். இந்த ஆன்லைன் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா ஜூன் 8ஆம் தேதி ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 29ஆம் தேதி க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? அந்த டேட்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம்.
ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாகவே விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 100 rupees ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீஸில் எக்ஸப்ஷன் இருக்குது. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்றவங்கெல்லாம் இந்த ஃபீஸ் வந்து பெய்ட் பண்ணணும். ஆன்லைன் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியே ஃபீஸும் பெய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.